தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். செப்டிக் ஷாக்குக்கு காரணம் வார்பர்க் எஃபெக்ட்னு உலகத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் டேவிட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொன்னாங்க. நம்ம ஃபார்மர் சிஎம் இருந்த வரைக்குமே உலக லெவல்ல செப்டிக் ஷாக்ல வந்து காப்பாத்துறதுக்கு வேசோப்ரெசர், அதாவது எஃபினெப்ரின், நார்எஃபினெப்ரின், டோபமின் இது மாதிரியான ட்ரக்ஸ் கொடுத்து தான் நம்ம பிபியை ஜாஸ்தி, அதாவது குறைஞ்சு போன பிபியை, அந்த நேரத்துல நிறைய பிபி குறைஞ்சிருக்கும், அதை ஜாஸ்தி பண்றதுக்கு இந்த ட்ரக்ஸ் கொடுக்கும் பொழுது அதை அந்த பிளட் வெசல கன்ஸ்ட்ரிக்ட் பண்றது மூலியமா அதை ஜாஸ்தி பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. கான்ட்ரோவர்ஷியலான இது. அதாவது நீங்க என்ன மருந்து குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு இடத்துல நான் ஸ்டக் ஆயிட்டேன். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் போது ரொம்ப தீவிரமான பயாலஜிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எவல்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. கேட்ராக்ட், டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், நிறைய கணக்கற்ற டிசீசஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே அண்டர்லைங் மெக்கானிசம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு முதன்மையான கண்டுபிடிப்புங்க மேடம். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணும்போது இதுதான் உலகத்திலே ஃபர்ஸ்ட். இது கூகுள்ல வந்து லாஸ் ஆஃப் எண்டோசிம்பியோட்டிக் ரிலேஷன் வார்பர்க் எஃபெக்ட்னு போட்டீங்கன்னா என் பேர் மட்டும் தான் வரும். நிறைய நோய்களுக்கு இதுல தீர்வு காண முடியும் மேடம். அதுதான் இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். வந்து நிறைய நோய்களுக்கு நம்மளால தீர்வு கண்டுபிடிக்க முடியும், இன்க்ளூடிங் இந்த செப்டிக் ஷாக். நம்மளோட ஒரு யூகேரியோட்டிக் செல்லுக்குள்ள 2 உயிரினம் இருக்கு, 2 விதமான மரபணு இருக்கு. இதுதான் அடிப்படை விஷயம். இது ரெண்டுத்துக்குள்ள சண்டைன்றது கிட்டத்தட்ட 150-200 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து நடக்கிற ஒரு விஷயம். மிளம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு டாக்டருடைய நேர்காணல் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகின்றோம். அவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். வணக்கம் மேடம். என்னோட பேர் வந்து டாக்டர் வசந்தகுமார் நடேசன். நான் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் அண்ட் ரிசர்ச்சர். நான் ஒரு சின்ன குறிப்பு என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து எம்பிபிஎஸ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் முடிச்சிருக்கேன். எம்டி பிசியாலஜி வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூர்ல முடிச்சிருக்கேன். எம்ஃபில் இன் நியூரோ சயின்ஸ் வந்து நிமான்ஸ் பெங்களூர்ல முடிச்சிருக்கேன். தென் ஃபியூ இயர்ஸ் ஐ ஸ்பெண்ட் இன் பிரைன் ரிசர்ச்ல கொஞ்ச நாள் ஃபின்லாண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இது பேட்ச் கிளாம்ப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு போட்டோ ரிசப்டர்ஸ் எடுத்து அதை சிங்கிள் செல் இதுல ரெக்கார்ட் பண்றது. தென் ஜெர்மனில கொஞ்ச நாள் வந்து மெமரி ஒரு கம்ப்யூட்டேஷனல் மாடல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆன அப்புறம் மோஸ்ட்லி ஐ ஒர்க் இன் செப்சிஸ்ல தான் ஒர்க் பண்ணேன். அதுல சில முக்கியமான கண்டுபிடிப்புகளை உலக லெவல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அதாவது இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி தியரட்டிக்கல் ஒர்க்ஸ், எக்ஸ்பெரிமெண்டலா வந்து இதை வெரிஃபை பண்ண முடியும். சரி, ஆனா ஒரு தேடல் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்போ நீங்க 7 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க அனுப்புன ஒரு குறிப்பு, ஒரு ஆர்டிக்கல், இத வந்து இப்போ வந்து நேச்சர் ஜேர்னல்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை ஒட்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெளியிட்டு இருக்காங்க மீன்ஸ் அதை வந்து ஒட்டி இருக்கு, தழுவி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க என்ன அனுப்புனீங்க, இப்ப என்ன வெளியாகி இருக்கு? ஓகே மேடம். ஸோ இப்போ வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி செப்டிக் ஷாக் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு கண்டிஷன்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செப்டிக் ஷாக்ல என்ன விஷயம் அப்படின்னா, அதுல இறக்கும் விகிதம் ஜாஸ்தி. செப்டிக் ஷாக்னா என்னன்னா, நம்ம ஜென்ரலா ஐசியூல பாக்குறோம் இல்லைங்களா மேடம், அதுல வந்து பெரும்பாலான இந்த தீவிர சிகிச்சை நோக்கி போற ஆல்மோஸ்ட் இறக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள பேஷண்ட்ஸ் நீங்க பாக்குறவங்க சில பேர், பெரும்பாலானவங்க செப்டிக் ஷாக்ல தான் முடியும். செப்டிக் ஷாக்ன்றது வந்து நிறைய பிபி குறைஞ்சிடும், நிறைய ஆர்கன் ஃபெயிலியர் வர ஆரம்பிச்சுட்ட ஒரு சீரியஸான கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல வந்து நம்ம பிபியை ஜாஸ்தி பண்றதுக்காக, மற்ற ஆர்கன்ஸை ரிவைவ் பண்றதுக்காக கொடுக்குற சில மருந்துகள் ஒர்க் ஆகாது. ஜென்ரலா வந்து அதாவது ஆல்மோஸ்ட் 40% டெத் ரேட். அந்த ஸ்டேட்டுக்குள்ள நீங்க போன அப்புறம் வெளியே வர்றது கஷ்டம்.
உதாரணத்துக்கு நீங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த ஸ்டேட்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாங்க மேடம், நம்ம ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா மேடம் அவங்களுக்கும் செப்டிக் ஷாக்ல தான் இருந்தாங்க. அவங்களோட ட்ரீட்மெண்ட்டும் நீங்க பாத்தீங்கன்னா மிக பெரும் முயற்சிகள்லாம் பண்ணாங்க. டாக்டர்ஸ் நிறைய போராடினாங்க. இருந்தாலும் அவுட்கம் வந்து நமக்கு என்னன்னு தெரியும். இது வந்து மேடம்க்கு மட்டும் இல்ல, இதுதான் வந்து ஜெனரல் ஸ்டேட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லா இடத்துலயுமே வந்து செப்டிக் ஷாக் மாதிரியான ஒரு தீவிர கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் வெளியே வர்றதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப இதை வந்து இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ல தான் நான் ஃபர்ஸ்ட் உள்ள இந்த ப்ராப்ளம்குள்ள வர்றேன். ஸோ வரும்பொழுது இதுல ரெகுலரா கொடுக்குற மெடிசன்ஸ் சிலது மோசமான விளைவிலேயே ஏற்படுத்தலாம். அதுக்கு பதிலா வந்து நம்ம முற்றிலும் யோசிச்சு பார்க்காத சில வழிமுறைகளை கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கண்டுபிடிச்சேன். ட்ரெடிஷனலா கொடுக்குற மருந்து வந்து இப்ப பிபி கம்மி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் மேடம், பிபியை ஜாஸ்தி பண்ற வேசோப்ரெசர் ட்ரக்ஸ் அப்படின்றது தான் வந்து உலகம் ஃபுல்லா ஃபாலோ பண்றது. இதுதான் புரோட்டோகால். இதெல்லாம் வந்து இதை ஜென்ரலா மாத்த ஒரு ஒரு பெரிய லெவல் கன்சென்சஸ் உலகம் ஃபுல்லா வந்த அப்புறம் உருவான விஷயங்கள் இது இதுதான் ஃபாலோ பண்றாங்க உலகம் ஃபுல்லா. இப்ப எங்க ஊர்ல ஆரம்பிச்சு அமெரிக்காலயோ அல்லது யூகேலயோ எங்கனாலும் இதே தான் ட்ரீட்மெண்ட். ஆனா இதுல அவுட்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% 2 பேர்ல ஒருத்தர் இறந்துருவாங்கன்ற கண்டிஷன். அப்படின்னா இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. இதை மிஸ்டேக்னு சொல்ல முடியாதுங்க. இதுல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு புலப்படல, அதை சால்வ் பண்ணணும்ன்றதுக்காகத்தான் நான் உள்ள வர்றேன். நான் அதை பண்ணும் பொழுது ஜென்ரலா இந்த செப்டிக் ஷாக் கண்டிஷன்ல லாக்டேட் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட மாலிக்யூல் ரத்தத்துல அல்லது மற்ற எந்த ஒரு ஆர்கன் டிஷ்யூ லெவல்லையும் ஜாஸ்தியா இருக்கும் செப்டிக் ஷாக் கண்டிஷன்ல. இன்ஃபேக்ட் செப்டிக் ஷாக் டெஃபினேஷன்லயே வந்து இப்ப ரீசன்ட் கன்சென்சஸ் வந்து அதோட அளவு ஜாஸ்தியா இருக்கிறது ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவா வச்சிருக்கிறாங்க. இது உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இதுல எதுவும் புதுசுன்னு சொல்ல முடியாது. பட் எது புதுசு அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த லாக்டேட் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நம்ம குளுக்கோஸ்ல இருந்து பைருவேட் வந்து பைருவேட்ல இருந்து லாக்டேட் போகுதுன்ற மாதிரி தான் கணக்கு. இது எப்படி போகும் அப்படின்னா, ஆக்சிஜன் இல்லாத சூழல்ல தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மிக பெரும்பாலானோர் உலகம் ஃபுல்லா நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப 2016-17 ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் வந்து உலக லெவல்ல இதை சொன்னது. இதுக்கு காரணம் வந்து ஆக்சிஜன் இருந்துதான் இது நடக்குது. இதுக்கு பேர் ஏரோபிக் கிளைகோலிசிஸ். அதுக்கு பேர் வார்பர்க் எஃபெக்ட். செப்டிக் ஷாக்குக்கு காரணம் வார்பர்க் எஃபெக்ட்னு உலகத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் டேவிட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொன்னாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயத்துல அங்கங்க சில பேர் சொல்லியிருந்தாலும் தெளிவுற சொன்னது ஃபர்ஸ்ட் டைம் நான் தான். ஆனா பெரிய லெவல்ல ரீச் ஆகலைங்க மேடம். டேவிட் பார் நிறைய ரீச் ஆயிருக்கு. ஆனா அவருக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேடம். சோ இப்ப செப்டிக் ஷாக் மாதிரியான ஒரு கண்டிஷன்ல வார்பர்க் எஃபெக்ட் தான் காரணம் அப்படின்னா, வார்பர்க் எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். வார்பர்க் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே 1920s 30sல ஓட்டோ வார்பர்க் அப்படின்ற ஒரு நோபல் லாரட், ஒரு பெரிய மேதை வந்து எல்லா விதமான கேன்சர் செல்களும் வார்பர்க் விளைவை வெளிப்படுத்துகின்றன. அதாவது வார்பர்க் விளைவை தான் வந்து அது எல்லா கேன்சரும், அது ஆல் இன்வேரியபிளி எல்லா கேன்சர் செல்லும் இந்த விளைவை வெளிப்படுத்துகின்றன சொல்லியிருக்கிறார். சோ வந்து ரொம்ப முக்கியமான எஃபெக்ட். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, நான் ஜெனரலைஸ் பண்ணியிருக்கேன். இது கேன்சருக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான பெத்தலாஜிக்கல் ஸ்டேட்ஸ், எல்லா விதமான நோய்களுக்கும், மிக பெரும்பாலான நோய்களுக்கும் இந்த வார்பர்க் எஃபெக்ட் தான் காரணம் அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேஜர் கண்டுபிடிப்பு. எல்லா விதமான நோய்களுக்கும் இன்க்ளூடிங் செப்டிக் ஷாக் வார்பர்க் எஃபெக்ட் தான் காரணம் அப்படின்னா, அது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷனல் சயின்ஸ்ல அதுக்கு என்னால வழிமுறை கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒரு இடத்துல நான் ஸ்டக் ஆயிட்டேன். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் போது, பயாலஜிக்கல் கொஷின்ஸ், ரொம்ப தீவிரமான பயாலஜிக்கல் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எவல்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் வந்து அதை எவல்யூஷன் நோக்கி அதை பயணிச்சு அதை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, ஜென்ரலா எல்லா விதமான டிசீஸுக்கும் அடிப்படையான காரணம் வார்பர்க் எஃபெக்ட். அதுக்கு அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எவல்யூஷன் பத்தி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சேன். அப்ப நான் கண்டுபிடிச்ச அடுத்த பெரிய கண்டுபிடிப்பு, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பு வந்து எல்லா விதமான நோய்களும் வார்பர்க் எஃபெக்டை வெளிப்படுத்துது. செகண்ட் வந்து அந்த அது ஏன் அப்படின்ற எவல்யூஷனரி இம்பார்ட்டன்ஸ் சொன்னது. அது என்ன விஷயம் அப்படின்னா,
லாஸ் ஆஃப் எண்டோசிம்பியோட்டிக் ரிலேஷன் பிட்வீன் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் நியூக்ளியஸ் ரிசல்ட்ஸ் இன் வார்பர்க் எஃபெக்ட். அதாவது நியூக்ளியஸ்க்கும் மைட்டோகாண்ட்ரியான்ற செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்கனலுக்கும் உண்டான உறவு முறிவே வார்பர்க் விளைவை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேங்க. இது வந்து உலக லெவல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னது. இப்ப இது இது ஏன் முக்கியம் அப்படின்றத நம்ம போக போக சொல்றேங்க மேடம். இப்ப இதுல என்ன பிரச்சனை வந்து, இது ஒரு ப்ரீ பிரிண்டா பப்ளிஷ் பண்ணிட்டேன். 2 ஆர்டிகல் இதை வார்பர்க் எஃபெக்ட் பத்தின விஷயத்த ஒரு ரெகுலர் ஜேர்னல்ல தான் பப்ளிஷ் பண்ணேன். 2017 பப்ளிஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எவல்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ் இதை வந்து ஒரு ப்ரீ பிரிண்டா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு நான் வந்து தஞ்சாவூர் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒர்க் பண்ணும்பொழுது பைலோஜெனடிக் அனலைசிஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலியமா இதுக்கு ஒரு வேலிடிட்டி நான் சேர்த்தேன். வேலிடிட்டினா இதுக்கு ஒரு காரணம், ஒரு இது கண்டுபிடிக்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா இதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறையை காமிச்சேன். அது என்னன்னாங்க மேடம், இதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த பைலோஜெனடிக் அனலைசிஸ், இந்த எவல்யூஷன் பத்தி கொஞ்சம் சொல்றதுக்கு முன்னாடி இதுல பிரச்சனை என்ன வந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன் மேடம். இது இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை ஒரு பொது மருத்துவரா ஒர்க் பண்ற நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னும் போது உலக லெவல்ல பெரிய பெரிய அகாடமிஸ், ஒரு பெரிய பெரிய அகாடமிக் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. ஹார்வர்ட், கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்டு நிறைய இருக்கு. ஸோ இதுல இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க, பண்ணிருக்குவாங்க இல்லைங்களா, ஆல்ரெடி பண்ணிருப்பாங்களே அப்படின்னும் பொழுது 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணும்போது இதுதான் உலகத்திலே ஃபர்ஸ்ட். இது கூகுள்ல வந்து லாஸ் ஆஃப் எண்டோசிம்பியோட்டிக் ரிலேஷன் வார்பர்க் எஃபெக்ட்னு போட்டீங்கன்னா என் பேர் மட்டும் தான் வரும். ஆனா இப்ப மே மாசம் வாக்குல இந்த வருஷம் 2024ல லூகோனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் வந்து இம்யூனோமெட்டபாலிசத்துல உலக லெவல் அவர் தான் லீடர், வார்பர்க் எஃபெக்ட்ல அவர் தான் லீடர்னு வச்சுக்கீங்களேன் மேடம். ஸோ ஆல்மோஸ்ட் அவருக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு சமயத்துல நோபல் பிரைஸ் கொடுக்கத்தக்க ஒரு பெரிய லெவல் பொசிஷன்ல இருக்கிறவர். அவர் வந்து ஒரு பேப்பர் போட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த எண்டோசிபியோட்டிக் பிரேக் இன் மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பேசிஸ், அதுதான் வந்து இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்க்கெல்லாம் பேசிஸ்ன்ற மாதிரி நேச்சர்ல ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கிறார். இதுல என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னாங்க மேடம், அவர் என்ன சைட்டேஷனே பண்ணல. நான் வந்து அவருக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியே மெயில் அனுப்பிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ஃபீல்டில் அவருக்கு பயணியர், அதாவது வார்பர்க் எஃபெக்ட்ல பயணியர், எவல்யூஷன்ல கிடையாது, வார்பர்க் எஃபெக்ட்ல பயணியர். ஸோ அவருக்கு புரியட்டுன்றதுக்காக நான் நிறைய லீடர்ஸ்க்கு இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அதுல ஒருத்தர் வந்து லூகோனில். அது அவரு சைட்டேஷன் கொடுக்கலன்றது ஒரு வருத்தம்னாலும் ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய குரூப் இதை போட்டதுனால இதுக்கு ஒரு வேலிடிட்டி கிடைச்சிருக்கு. அந்த விஷயத்துல எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இது நிறைய பேருக்கு தோணி இருந்துச்சுன்னா அது வேற விஷயம். உலக லெவல்ல நீங்க இப்ப அது மாதிரி யாரும் சொல்லல இது வரைக்குங்க. அதுவும் 7 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே சொன்னதில்லை. இதுல இன்னொரு விஷயம் மேடம், ப்ரூனோ லெமெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேதை, இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சிஸ்டம்கான ஒரு இதுல உலக லெவல்ல லீடர்கள் அவரும் ஒருத்தர். அவரோட ஒரு ஒர்க்குக்கு தான் நோபல் பிரைஸ் வந்து 2011 நினைக்கிறேங்க மேடம் அப்ப கொடுத்தாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன பாலிடிக்ஸ்ல அவருக்கு கொடுக்கல, அவரோட லேப் ஹெட்டுக்கு தான் கொடுத்தாங்க. ஜூலிஸ் ஹாஃப்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப்மேன் அவருக்கு தான் கொடுத்தாங்க. ஆனா அதை ஒர்க் பண்ணது இவர் தான். ஸோ அவர் இந்தியாவுக்கு என்னோட வீட்டுக்கு வந்திருந்த பொழுது நாங்க இதை பத்தி பேசும் பொழுது ப்ரூனோ லெமெட்டர் வந்து இந்த தியரி வந்து ஒரு பிரில்லியன்ட் தியரி, பட் எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம காலகட்டத்துக்குள்ள இதை பண்ண முடியுமா அப்படின்றது கொஞ்சம் சிரமமான பீரியட், சிரமமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதுல என்ன அப்படின்னா, ப்ரூனோ லெமெட்டருக்கு இந்த விஷயம் நடந்த அப்புறம் நான் அவருக்கு அமிச்சேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நேச்சர் ஜேர்னலுக்கும் இந்த மாதிரி ஆல்ரெடி இதை நான் பண்ணியிருக்கிறேன், லூகோனில் அந்த குரூப்க்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறேன்னு அனுப்பிச்சிருந்தேன். அதை பத்தி சொல்லும் பொழுது அவரு லூகோனில் வந்து இவரோட ஃப்ரெண்டு தான். ஸோ இவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பட் ஜென்ரலா இந்த மாதிரி விஷயங்கள் இங்க இது ஃப்ரூட்ஃபுல்லா போகாதுங்க மேடம், ஒன்ஸ் இது அப்படியே முடிஞ்சிடும். ஸோ நேச்சர் ஜேர்னலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை மேற்கொண்டு பேஜஸ் இல்லாதனால ப்ரொசீட் பண்ண முடியல, என்னோட லெட்டர், என்னோட ஒரு கரஸ்பாண்டன்ட் லெட்டர் ஒன்று போட்டிருந்தேன் இந்த விஷயமா, இது ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அது ஒரு மேம்போக்கான பதில் தான் இருந்தாலும் ஃபைன், இதை நான் அப்படி கொண்டு போறதுக்கு விருப்பப்படல. ஒரு லூகோனிலுக்கு பேர் கெட்டு போறதுக்கான அந்த விஷயத்துல ஈடுபடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு பெரிய பெரிய சயின்டிஸ்ட் தான்.
சரி. ஆனாலும் உங்களுடைய முயற்சி இப்ப இந்த செப்டிக் ஷாக் அத ஒட்டி நம்ம வந்துருவோம். இப்ப அதுல உங்களுடைய கண்டுபிடிப்பு எவ்வளவு தூரத்துல இருக்கு? இப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அத அனுப்பும் போதும் சரி, உலகத்துல விஞ்ஞானிகளால அதை அங்கீகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது நீங்க. அதற்கான காரணம் என்னவாக இருந்தது? இன்னைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு ஆர்டிக்கலா வெளியில வரும்போது, அது எந்த இடத்துல இது அங்கீகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு? மேடம், இது 2017லயே வந்து இது ஐசிஎம்ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்கான சயின்டிபிக் அட்வைசரி, அந்த அந்த பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர், ஐசிஎம்ஆர் டைரக்டர் ஜெனரல் எல்லாருக்கும் அமைச்சிருக்கேன். நான் இப்ப இல்லை, இப்பயும் அமைச்சிருக்கிறேன், 7 இயர்ஸ் பேக்கும் அமைச்சிருக்கிறேன். ஸோ இது பெருசா ஃப்ரூட்ஃபுல்லா போகலைங்க மேடம். அது ஒன் ஆஃப் த ரீசன், இல்லைன்னா நம்மளே அதை பண்ணிருக்க முடியும். ஸோ 2016-17 எல்லாம் வார்பர்க் எஃபெக்ட் தான் செப்டிக் ஷாக் காரணம்னு உலக லெவல்ல யாரும் சொல்லலை. இப்ப நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் நூத்துக்கணக்கில் ஆர்டிகல்ஸ் இருக்கு அதை பத்தி. ஆனா பெருசா யாரும் என்ன சைட் பண்ணல. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சில விஷயம் கிளாரிஃபை பண்ணிடுறேங்க மேடம், சொல்லிக்கிறேன் எனக்கு ஒரு கோர்வையா இருக்கிறதுக்காக. கணக்கற்ற வியாதிகள் இருக்கு உலகத்துல, செப்டிக் ஷாக் உட்பட. கார்டியாக் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர், கேட்ராக்ட், டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், நிறைய கணக்கற்ற டிசீசஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே அண்டர்லைங் மெக்கானிசம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு முதன்மையான கண்டுபிடிப்புங்க மேடம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லா விதமான டிசீஸும் இறுதியில வந்து வார்பர்க் விளைவை வெளிப்படுத்துகின்றன சொல்லியிருக்கேன். அதுக்கு முக்கியமான அடுத்த மேஜர் கண்டுபிடிப்புங்க மேடம், இதுக்கு காரணம் வந்து எவல்யூஷன் தான் காரணம்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன இது சொல்லணும்னா, அந்த மின்னிய சொன்னதை ரிப்பீட் பண்றேங்க மேடம். லாஸ் ஆஃப் எண்டோசிம்பியோட்டிக் ரிலேஷன் பிட்வீன் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் நியூக்ளியஸ் ரிசல்ட்ஸ் இன் வார்பர்க் எஃபெக்ட். இது ரெண்டாவது மேஜர் கண்டுபிடிப்புங்க மேடம். தேர்ட் வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி சிஸ்டம், இன்னேட் இம்யூன் சிஸ்டம், ஆஸ்கார்ட் ஆர்கியா அப்படின்ற ஒரு ப்ரோகாரியோட், அதுக்கு தான் உரியது. அதுல தான் நம்மளது எவால்வ் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுல சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் உலகத்துல இருக்குங்க மேடம். இப்ப எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்றதுன்றது ஒரு வழிமுறை. ரெண்டாவது, இது எல்லாத்தையும் நம்ம செல்களா உருமாற்றோம் அப்படின்னா, உலக லெவல்லயே மொத்தம் 3 செல் தான் இருக்கு வைரஸை தவிர்த்து. அதுக்கு மேடம் பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியோட்டிக் செல் தான் நம்மளோடது. அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இதுங்க எல்லாத்தோடதும் யூகேரியோட்டிக் செல்ஸ். அப்ப மொத்தமே உலகத்துல 3 செல் தான் இருக்கு. இந்த 3 செல்ல பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உலக லெவல்ல இருக்கிற பெரும்பாலான விஷயத்துக்கு சால்வ் பண்ண முடியும். இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். இதுல இன்னொரு விஷயம் என்ன மேடம், எண்டோசிம்பியோட்டிக் தியரி அப்படின்ற ஒரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட யூகேரியோட்டிக் செல் இந்த 2 ப்ரோகாரியோட், ஆர்கியா, பாக்டீரியா, இது 2 இணைஞ்சு, அதாவது இந்த ஆர்கியால ஆஸ்கார்ட் ஆர்கியான்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பும், பாக்டீரியால ஆல்பா புரோட்டியா பாக்டீரியான்ற ஒரு குரூப்பும் இணைந்து உருவானதுதான் நம்மளோட செல்லுங்க மேடம். இப்ப இந்த 2 ப்ரோகாரியோட்ல நியூக்ளியஸ்ன்ற ஸ்ட்ரக்சர் இருக்காது, செல்லு தான் இருக்கும். மரபணு இருக்கு, ஆனா நியூக்ளியஸ் கிடையாது. இப்ப யூகேரியோட்ல அதோட பேரே அதுதான், யூகேரியோட். கேரியோட்னா நியூக்ளியஸ், நெஜ நியூக்ளியஸ் இருக்கிற ஒரு செல். ஸோ நியூக்ளியஸ் இருக்கு. இப்ப நம்மளுடைய செல்லுல 2 மரபணு இருக்குங்க மேடம். ஒண்ணு வந்து இந்த நியூக்ளியஸ், இன்னொன்னு மைட்டோகாண்ட்ரியா. இப்ப இந்த 2 செல் வந்துச்சுன்னு சொன்னேன் மேடம், இந்த ஆஸ்கார்ட் ஆர்கியாக்குள்ள இந்த ஆல்பா புரோட்டியா பாக்டீரியா உள்ள நுழைஞ்சு அதுக்குள்ள உயிர் வாழ தொடங்கி இருக்கு. அது வந்து மைட்டோகாண்ட்ரியாவா உருமாறி இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா மேடம், நம்மளோட ஒரு யூகேரியோட்டிக் செல்லுக்குள்ள 2 உயிரினம் இருக்கு, 2 விதமான மரபணு இருக்கு. சோ இதுதான் அடிப்படை விஷயம். இது ரெண்டுத்துக்குள்ளான சண்டைன்றது 150 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 150-200 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து நடக்கிற ஒரு விஷயம். அதாவது 1.5 to 2 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்தது. அது எவால்வ் ஆகி இது வரைக்கும் இப்ப காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ், இப்ப நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் மாதிரி உருவாயிருக்கிறோம். இது ரெண்டுத்துக்குள்ளான சண்டை எப்பயுமே நடந்துட்டு இருக்கும். இந்த உறவு எப்ப முறியுதோ அப்ப வந்து நமக்கு டிசீஸ்ன்னு சொல்ற ஸ்டேட் நம்ம எய்துறோம். இதுதான் என்னோட இது மேடம். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அதுதான் வந்து நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி அதை எப்படி பண்ண முடியும்ன்றத பைலோஜெனடிக் அனலைசிஸ் மூலியமா அதை காமிச்சிருந்தேங்க மேடம். இப்ப நம்ம இம்யூன் சிஸ்டம், நம்ம நோய் எதிர்ப்பு சிஸ்டமோட பேசிஸ் என்ன அப்படின்னா செல்ஃப், நான் செல்ஃப். அதாவது இப்ப நம்ம வீடுன்னு வச்சுக்கோங்க மேடம், நமக்கு தெரிஞ்சவங்க உள்ள இருக்கிறவங்க, வெளியாள் அப்படின்றவங்களுக்கு வெளியாள்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
அதை வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயம் வச்சிருக்கு இல்லைங்களா, நமக்கு ரிலேட்டடான பர்சனல்னு. அதே மாதிரி ஒரு செல்லுமே இது செல்ஃப், நமக்கு உரியது, நமக்கு இல்லாத ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த வச்சு கண்டுபிடிக்கும். இதுதான் இம்யூன் சிஸ்டத்துக்கே அடிப்படையான காரணம் மேடம். ஸோ இம்யூன் சிஸ்டத்துக்கே அடிப்படையான காரணம் இந்த செல்ஃப் நான் செல்ஃப்ன்றது அந்த செல் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்றது தான். இப்ப ஒரிஜினலா நான் என்ன அந்த ஆர்டிகல்ல சொல்லியிருந்தேன் 7 வருஷத்துக்கு முன்னாடின்னா, நம்ம யூகேரியோட்டிக் செல்லோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி, அதாவது யூகேரியோட்டா அது மாறுறதுக்கு முன்னாடி அதோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி ஆஸ்கார்ட் ஆர்கியா. அதுக்குள்ளதான் இந்த மைட்டோகாண்ட்ரியா ஒரு எதிரியாவோ அல்லது ஒரு விருந்தாளியாவோ உள்ள நுழைஞ்சு அது உயிர் வாழ தொடங்கியிருக்கு. பட் இது ரெண்டுத்துக்குள்ளான ஒரு சண்டை, ஒரு சுமூகமான உறவு எப்பயுமே போயிட்டு இருக்கு. இது உறவு முறியும் பொழுதுதான் டிசீஸ் வருதுங்க மேடம். ஸோ இப்ப இதுல நம்ம சொல்லும் போது ட்ரூ ஐடென்டிட்டி ஆஃப் த செல் பிலாங்ஸ் டு ஆஸ்கார்ட் ஆர்கியான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தேன். அப்படி சொல்லும் பொழுது நம்மளோட இன்னேட் இம்யூன் சிஸ்டம், நம்ம நோய் எதிர்ப்பு சிஸ்டமே எவால்வ் ஆனது ஆஸ்கார்ட் ஆர்கியாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பையும் நான் அப்ப சொல்லியிருந்தேன். அதாவது மொத்தம் 3 முக்கியமான கண்டுபிடிப்புங்க மேடம். எல்லா விதமான நோய்களும் வாழ்வை விலகை நோக்கி செல்கின்றன. அதுக்கு முக்கியமான காரணம் எவல்யூஷன். இந்த ஆஸ்கார்ட் ஆர்கியா அல்லது நியூக்ளியஸ், அதற்கும் மைட்டோகாண்ட்ரியா அல்லது பாக்டீரியா அதற்கும் உண்டான உறவு முறிதல் தான் வார்பர்க் எஃபெக்டுக்கு போகுது. நம்மளோட நோய் எதிர்ப்பு சிஸ்டம் பிலாங்ஸ் டு ஆஸ்கார்ட் ஆர்கியா. இது 3மே ஒரிஜினலா உலக லெவல்ல ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது நம்ம தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமா மேடம், இத நேரடியா சொல்றது எனக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். என்னன்னா இதுல பேர் குறிப்பிடுறதுக்கு விரும்பல. ஐன்ஸ்டீனோட எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஐன்ஸ்டீன் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் வேலை கிடைக்காம சுத்திட்டு இருந்தார் பிஹெச்டி முடிச்ச அப்புறம். ஸோ அவருக்கு வேலை கிடைக்கல. ஏன் அப்படின்னா அவரோட கைடு, அவரோட சீஃப் அவர் சொன்னாரு, நீ பெரிய மேதையா இருக்கலாம், ஆனா உன்னை எங்களுக்கு பிடிக்கல. உனக்கு வேலை கிடைக்காம இந்த யூனிவர்சிட்டியில இல்லை, எங்கேயுமே உனக்கு வேலை கிடைக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அது அவரோட ஆட்டோபயோகிராஃபி இல்ல, ஒரு பயோகிராஃபில இருக்கும். ஸோ எனக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஒரு நாள் வெளியில வர்றாரு. அதாவது நான் கொண்டாடுற அளவுக்கு வந்தார். இல்ல, ரிசர்ச்ல தான் இருக்க முடியலங்க மேடம். பட் நான் மெடிக்கல் டாக்டரா ஜெனரல் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ரிசர்ச் இன்ட்ரெஸ்டுக்காகவும் கொஞ்சம் என்னால முடிஞ்சு தியரிட்டிக்கலா என்னென்ன பண்ண முடியுமோ அதை அப்பப்ப பண்ணிட்டு தான் இருக்கேங்க மேடம். சரி சார். இப்போ இந்த உங்களோட ஆராய்ச்சியினால என்ன பலன், என்ன சொல்ல வர்றீங்க சார் நீங்க? மக்களுக்கு என்ன அதனால ஒரு சாதாரண மக்களுக்கு புரியுற வகையில அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதனால நிறைய நோய்களுக்கு இதுல தீர்வு காண முடியும் மேடம். அதுதான் இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். நிறைய நோய்களுக்கு நம்மளால தீர்வு கண்டுபிடிக்க முடியும், இன்க்ளூடிங் இந்த செப்டிக் ஷாக். அதுக்கு சில மெத்தட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை பொதுமக்கள் இதை பார்க்கிறாங்க அப்படின்றதுனால அதை நேரடியா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அது தவறுதலா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒரு உலக லெவல்ல ஒரு கன்சென்ஸ் உருவாகி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் போய் அதுக்கப்புறம் வந்தப்புறம் தான் பொதுமக்களுக்கு வரணும். ஸோ அதை நேரடியா என்னால சொல்ல முடியாது. பட் என்னோட ஆர்டிக்கல்ல படிச்சு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நிறைய தீர்வு இருக்குங்க மேடம். நிறைய டிசீஸ்க்கு தீர்வு இருக்கு. ஓகே. இப்ப இந்த செப்டிக் ஷாக்ல நம்ம சொன்னோம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நோய், அந்த செப்டிக் ஷாக் அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் அந்த இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா காப்பாற்றிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை எட்டியிருக்கலாம்? நம்ம ஃபார்மர் சிஎம் இருந்த வரைக்குமே உலக லெவல்ல செப்டிக் ஷாக்ல காப்பாத்துறதுக்கு வேசோப்ரெசர், அதாவது எஃபினெப்ரின், நார்எஃபினெப்ரின், டோபமின் இது மாதிரியான ட்ரக்ஸ் கொடுத்து தான் நம்ம பிபியை ஜாஸ்தி, அதாவது குறைஞ்சு போன பிபியை, அந்த நேரத்துல நிறைய பிபி குறைஞ்சிருக்கும், அதை ஜாஸ்தி பண்றதுக்கு இந்த ட்ரக்ஸ் கொடுக்கும் பொழுது அதை அந்த பிளட் வெசல கன்ஸ்ட்ரிக்ட் பண்றது மூலியமா அதை ஜாஸ்தி பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. இதுதான் உலக லெவல்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுல எந்த விதமான தவறுதலுமே கிடையாது. அதாவது அந்த பீரியட்ல இருக்கிற நாலேஜுக்கு அதுதான் கரெக்ட். ஆனா இப்ப என்னோட ஆராய்ச்சிகள்லாம், என்னோட முடிவுகள், எனக்கு அப்புறம் என்னோட பேரை சொல்லாம நிறைய சைட்டேஷன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ட்ரக் தான் நீங்க கொடுத்துருக்கணும். கான்ட்ரோவர்ஷியலான இது. அதாவது நீங்க என்ன மருந்து வேசோ ப்ரெஷரை கொடுத்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான ட்ரக் தான் நீங்க கொடுத்திருந்தால் there is a possibility, அதாவது
காப்பாத்திருக்க முடியுமான்ற கேள்விக்குள்ள நான் போலைங்க மேடம். வேற சில மெத்தட்ஸ்ல பண்ணியிருந்தால் கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். இந்த இந்த நேரத்துல 4 வருஷத்துக்கு முன்னாடி கரோனா வந்தபோது பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுத்தால் கரோனா பேஷண்ட்ஸ், COVID-19 பேஷண்ட்ஸுக்கு ஒரு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அப்ப அதை பயோ எஸ்எஸ் ஜேர்னல்ல நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். உலக லெவல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர், பீட்டா பிளாக்கர் கொடுத்தா காப்பாற்றலாம், பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்குன்னு. அதுக்கப்புறம் 100கணக்கான ஆர்டிகல்ஸ் அதை பத்தி வந்துருச்சு. என்னால் அதை மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ண முடியல, எனக்கு எதுவும் ஃபண்டிங் சப்போர்ட்லாம் கிடைக்கல. ஸ்பெயின்ல ஒரு குரூப் வந்து இதை ஒரு சின்ன பைலட் ஸ்டடியில ரொம்ப அதிதீவிர சிகிச்சையில இருந்த COVID-19 பேஷண்ட்ஸை இந்த பீட்டா பிளாக்கர் கொடுத்து காப்பாத்திருக்காங்க, மெட்டப்ரோலால் கொடுத்து காப்பாத்திருக்காங்க. ஸோ இந்த பீட்டா பிளாக்கர்ன்றது அல்லது இது ஒரு வேசோ டைலேட்டர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சாரி, டெக்னிக்கலா போக வேண்டாம். நம்ம இந்த செப்டிக் ஷாக் அப்ப பிளட் வெசலை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, அதாவது அழுத்துறதுக்காக கொடுத்த மருந்து இருக்கு இல்லைங்களா, இதோட ஆக்ஷன் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்னு நினைக்கிறோம். ஆனா இதை கொடுத்தா வந்து அந்த நேரத்துல காப்பாற்ற முடியும். அதுதான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேரடாக்ஸ். அது நீங்க எதை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்திருந்தால்தான் காப்பாத்திருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அந்த நேரத்துல இருந்துச்சு. இது மாதிரி சில தீவிரமான சிகிச்சை எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் சில விஷயம் பண்ண முடியாததை நீங்க அடிப்படை கருதுகோள்களை சரியா புரிஞ்சுக்கிட்டா தான் இதை சரி பண்ண முடியும். ஸோ இந்த செப்டிக் ஷாக் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்களுக்கு சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்ப நான் இதுல சொல்லியிருக்கிற சில ட்ரக்ஸை வந்து பொதுமக்கள் தயவு செஞ்சு தவறுதெல்லாம் அவங்களா எதுவுமே எடுத்துட வேண்டாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மாலிகுல்ஸ் சொல்லலை, பட் 1-2 ட்ரக்ஸ் சொல்லியிருக்கேன், அதை தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது என்னோட வேண்டுகோள். சரி, கண்டிப்பா சார். நிறைவா ஒரு கேள்வி, நீங்க ஐசிஎம்ஆருக்கு இதை பற்றிய தகவல்கள், உங்களுடைய ஆராய்ச்சிகள் பற்றி அனுப்பியிருந்தீங்களா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு? அவங்க கிட்ட இருந்து என்ன பதில் வருது? மேடம் பதிலே கிடையாது மேடம். ஸோ என்னால முடிஞ்சதெல்லாம் மெயில் பண்ணுவேன், 2-3 தடவை மெயில் பண்றது தான், கால் பண்ணி பாக்குறது தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த துறையில இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாருக்கூடையும் எனக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இட் ஹாஸ் டு கம் டு லைட். இது மக்களுக்கு பயன்பெறணும், அதுதான் என்னோட நோக்கமே தவிர எனக்கு கிரெடிட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு மேன்மையான எண்ணம் இருக்கணும்னு நமக்கு சொல்ல முடியாது. அது ஒரு ரீசன். இதுக்காக நான் சென்ட்ரல் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் நிறைய பேர்கிட்ட அப்ளை பண்ணி அது எதுவும் கிடைக்காதனால இப்ப ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் காரணமா நான் ஒரு ஜெனரல் பிராக்டிஷனரா என்னோட ஊர்ல ஊத்தங்கரையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட ரெக்வஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதுல வந்து என்னோட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு செய்யறதுக்கான ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்னோட பர்சனலா வந்து ஒரு சின்னதா ஒரு லேப் இங்கே பில்ட் பண்ண முடியுமா, ஒரு இன்டர்நேஷனல் லெவல் லேபை ஊத்தங்கரையில பண்ண முடியுமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மி தான், பட் பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எதனா ஃபண்ட் பண்ண முடியுமா கவர்மெண்ட்னால? அப்படி ஃபண்டிங் பண்ண முடியலன்னா கூட ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா, அதாவது ஐஐடி, ஐஐசி அதில் இருக்கிற சில குரூப்ஸ் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான சில ஆராய்ச்சியாளர்கள் கூட ஒரு கம்யூனிகேஷன் இந்தியா லெவல்ல இருந்துச்சுன்னா, அதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, என்னோட ஆராய்ச்சிகளை வெறும் தியரட்டிக்கலா இல்லாம எக்ஸ்பெரிமெண்டலா கொண்டு போக முடியும். இதுக்கு அடுத்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அது கடைசியா பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுல ஏதாவது ஆபத்து இருக்கு அப்படிங்கிற தயக்கம் ஏதாவது எதிர்த்தரப்புல இருந்து இருக்குதா? இவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுனா இது வேற விளைவுகளை ஏற்படுத்தும், எதிர் விளைவுகளை கூட ஏற்படுத்துங்கிற அச்ச உணர்வு எதுவும் இருக்குதா? இல்ல மேடம், இது இப்ப நான் சொல்றது இப்ப செப்டிக் ஷாக்கான ட்ரக் இதெல்லாம் தான் இந்த தயக்கம் இருக்குங்க மேடம். இப்ப நான் சொல்ற இந்த எவல்யூஷனரி தியரி சொல்றேன் மேடம், இது வந்து அடிப்படை கட்டுமானத்தையே மாத்திடும். அதாவது மெடிசினையே கம்ப்ளீட்டா மாத்தக்கூடிய தியரிஸ் இதெல்லாம். இதுல எந்த பெரிய பாதிப்பும் யாருக்கும் வரப்போறது இல்லை. இதாவது இது வந்து ஒரு பேசிக் தியரட்டிக்கல் ஃபண்டமெண்டல் விஷயங்களை மாற்றக்கூடிய விஷயங்கள். இதுல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நான் கேக்குறேன், இது என்னோட புரிதலுக்காக நான் கேக்குறேன். இப்போ இந்த மருந்து மெடிசினோட கட்டமைப்பே மாத்திடும் அப்படிங்கும் போது ஒரு ஸ்ட்ரக்சர்ல வருது, ஒரு கட்டமைப்பு இப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அது சில இடங்கள்ல கமர்ஷியலாவும் மாறிட்டு இருக்கு. இப்ப இந்த இடம் அடிவாங்கும் அப்படிங்கிற பயமும் ஏற்படுதா?
கண்டிப்பாங்க மேடம். அதாவது ஒரு பாயிண்ட், அது ஒரு வேலிட் பாயிண்ட் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது இது பெரிய சிக்கலை உண்டு பண்ணிடுமா அப்படின்ற ஒரு இது இருக்கு. அது ஒண்ணு இருக்குங்க மேடம். ரெண்டாவது வந்து இப்ப நான் சொல்ற இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆல்ரெடி இப்ப 2024ல இருந்து சில ஆர்டிகல்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்ததுனாலதான் இப்ப பேச வந்திருக்கு. இப்ப இதை நான் 4 வருஷம் கழிச்சு என்னோட ஃபீல்டுல என்ன நடக்குதுன்னு நான் சர்ச் பண்ணதுனால வந்த அதில் பார்த்த சில விஷயத்தினாலதான் நான் இப்ப பொதுமக்கள் கிட்ட உரையாடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுது. இந்த விஷயங்கள்லாம் வந்து 20 வருஷம் 30 வருஷத்துல நிறுவப்பட்டு விடும். ஸோ நம்மளோட மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் மாறும். நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் கொண்டு போகுமா, சிக்கல்களை உண்டு பண்ணுமா அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம இப்ப வந்து இது ஒரு தியரி தான். இதை வந்து காலப்போக்கில் தான் வந்து இதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்சஸ் எல்லாம் இதை மேபி இது தியரியே தப்புன்னு சொல்லுச்சுன்னா அது நம்ம தூக்கி நம்ம டஸ்ட்பின்ல தான் போடணும். பட் ஒருவேளை இந்த எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்சஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுச்சுன்னா, பட் என்னோட கணிப்பு வந்து 20-30 இயர்ஸ்க்குள்ள இது நடக்கும், என்னோட லைஃப் டைம்குள்ள இது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் இருந்து ஒரு மருத்துவர், ஒரு ஆராய்ச்சியாளர் உருவாகிறார் அப்படிங்கிறதே அனைவருக்குமான ஒரு பெருமையாக நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கான முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. ஒரு சிறு இதோட குறிப்போட முடிச்சிடுறேங்க மேடம். இத பொதுமக்கள் மட்டும் இல்லாம நிறைய சயின்டிஸ்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல அவர்கள் மிக பெரும்பாலானவர்களோட வேலையை நான் குறைச்சி மதிப்பிடல. எல்லாரோட இதுல மாபெரும் மேதைகள், நிறைய சயின்டிஸ்ட் இதுல ஒர்க் பண்ணி அவங்களோட கருத்துக்களால இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவுங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ இதுல யாரையும் தவறுதலா நான் குறைச்சி மதிப்பிட்டதா நினைச்சிட வேண்டாம். எந்த ஒரு சயின்டிஸ்டையும் நான் குறைச்சி மதிப்பிட்டதா தவறுதலா கருத விட வேண்டாம். கண்டிப்பாக இதையும் பதிவு செய்து கொள்கிறோம். நன்றி சார், உங்களுடைய நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கிறீங்க. நன்றி. நன்றி. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.